முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்தது காங்கிரஸ். கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூருக்கு மீண்டும் வாய்ப்பு. வறட்சி நிவாரண நிதியை வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா வழக்கு. மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மாநிலங்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படும். நாடாளுமன்ற அமைப்பு முறையே இருக்காது என ஸ்டாலின் எச்சரிக்கை. நெல்லை அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் திடீர் மாற்றம். ஜான்சி ராணி போட்டியிடுவார் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். பிரதமர் திரு மோடியை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் உள்ளிட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிடும் தொகுதிகளில் 7 இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை முடித்துள்ள அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், உத்தரகாண்ட், மணிப்பூர், மிசோரம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் போட்டியிடும் 46 பேர் அடங்கிய 4வது கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் திரு மோடியை எதிர்த்து அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு அஜய் ராய் களமிறக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இருமுறை மோடியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் மீண்டும் மோதுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 1 தொகுதியும் என 10 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அவற்றில் பெரும்பாலானவற்றுக்கு தற்போது எம்பியாக உள்ளவர்களே மீண்டும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை தொகுதியில் திரு கார்த்தி சிதம்பரம், விருதுநகரில் திரு மாணிக்கம் தாக்கூர், கரூரில் செல்வி ஜோதிமணி ஆகியோர் களம் காண்கின்றனர். திருவள்ளூரில் திரு சசிகாந்த் செந்தில், கிருஷ்ணகிரியில் திரு கோபிநாத், கன்னியாகுமரியில் திரு விஜய் வசந்த், கடலூரில் திரு MK விஷ்ணு பிரசாத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருநெல்வேலி, மயிலாடுதுறை, புதுச்சேரி மக்களவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை தம்மை கைது செய்தது சட்டவிரோதம் என டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 15 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார். டெல்லி ரேஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 28ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். இந்நிலையில் அமலாக்கத்துறை தம்மை கைது செய்ததும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டதும் சட்டவிரோதம் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவை உடனடியாக விசாரித்து கைது செய்யப்பட்ட தம்மை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நிராகரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஹோலி பண்டிகைக்கு பிறகே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. இதனால் அவர் அடுத்த புதன்கிழமை வரை அமலாக்கத்துறை காவலில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திரு கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் உள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவரது மனைவி திருமதி சுனிதா தெரிவித்துள்ளார். சிறையிலிருந்து திரு கெஜ்ரிவால் அனுப்பிய அறிக்கையை வாசித்த அவர், எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து அடக்குமுறையை கையாள விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதன் மூலம் இறுதிக்கட்டத்தில் இருக்கும் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு கடைசி ஆணி அடிக்கப்பட்டுள்ளதாக திருமதி சுனிதா விமர்சித்துள்ளார். வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசு உடனே வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக மாநில அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. அம்மாநிலத்தில் பருவமழை பொய்த்ததால் பல்வேறு பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிவாரண உதவி வழங்குமாறு மத்திய அரசை கர்நாடக அரசு வலியுறுத்தி வருகிறது. ஆனால் உரிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு தாமதித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தை சித்தராமையா அரசு நாடியுள்ளது. கர்நாடகா தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 236 தாலுகாக்களில் 223 இடங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 196 தாலுகாக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 33 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மழை பொய்த்து கர்நாடகாவில் வறட்சி நிலவுவது குறித்து பிரதமர் திரு மோடிக்கு கடந்த ஜனவரி மாதம் கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் மத்திய குழு கடந்த அக்டோபர் மாதம் ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள சித்தராமையா அரசு, ஆனால் 6 மாதங்கள் கடந்த பிறகும் மத்திய குழுவின் அறிக்கை மீது மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது.
தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வறட்சி நிவாரணமாக 4663 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் நிதி வழங்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் மனுவில் புகார் கூறப்பட்டுள்ளது. இது கர்நாடக மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயலாகும் என சுட்டிக்காட்டியுள்ள அம்மாநில அரசு உடனே வறட்சி நிவாரண நிதியை அளிக்க உத்தரவிடுமாறு மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மூடப்படுவதால் விடுமுறை கால அமர்வில் அவசர வழக்காக தங்கள் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்நாடக அரசு கூறியுள்ளது. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு சித்தராமையா, மத்திய அரசிடமிருந்து ஒரு பைசா கூட நிவாரணமாக கிடைக்காத நிலையில் வேறு வழியின்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட 33 லட்சம் விவசாயிகளுக்கு மாநில அரசின் நிதியிலிருந்து தலா 2000 ரூபாய் வீதம் 650 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் காஷ்மீரை போல் அனைத்து மாநிலங்களும் காணாமல் போகும் நிலை ஏற்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடந்த பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தஞ்சை திமுக வேட்பாளர் திரு முரசொலி, நாகை தொகுதி சிபிஐ வேட்பாளர் திரு வை. செல்வராஜ் ஆகியோரை அறிமுகப்படுத்திய அவர் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், தற்போது நடைபெறுவது மிக மிக முக்கியமான தேர்தல் என்று கூறினார். ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கான தேர்தலாக மட்டும் யாரும் இதை நினைத்துவிடக் கூடாது என்ற அவர், இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் இது என்றார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. மக்களாட்சியை, மத சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது. இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டதையும் அம்மாநில மக்களின் விருப்பத்திற்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், அங்கு சட்டமன்றமும் கிடையாது, 5 ஆண்டுகளாக தேர்தலும் கிடையாது என்றார். இதுதான் பாஜகவின் சர்வாதிகாரம் என்றும், மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இந்த நிலைதான் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை பம்மாத்து அறிக்கை என்ற அவர், எய்ம்ஸ் திறப்பு விழாவில் திரு மோடி பக்கத்தில் உட்கார்ந்து கைத்தட்டிய திரு பழனிசாமி, அதற்கு பிறகு ஏன் இழுத்தெடுத்தீர்கள் என்று ஒரு முறையாவது மத்திய அரசின் கதவை தட்டியிருப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். அதிகாரத்தில் இருந்தபோது எதையுமே செய்யாமல் இப்போது வந்து அதிமுக போடும் பகல் வேஷம் வெறும் பசப்பு நாடகம்தான் என மக்கள் நன்றாக உணர்ந்திருப்பதாக கூறினார். பிரதமர் திரு மோடி அடிக்கடி வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர், வாக்கு மட்டும் கேட்டு வரும் துரோகம் மக்கள் மனதில் அழுத்தமாக பதிந்து கோபத்தீ அதிகமாகும் என்று கூறிய திரு ஸ்டாலின், மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக 2 பேரையும் ஒன்றாக வீழ்த்த வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டார். நெல்லை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த திருமதி சிம்லா முத்துச்சோடன் திடீரென மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை தொகுதியில் அவர் நிறுத்தப்பட்டதற்கு எதிராக பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் எழுந்தன. இதனையடுத்து வேட்பாளரை மாற்ற அதிமுக தலைமை முடிவு செய்தது. இந்நிலையில் திருமதி சிம்லா முத்துச்சோடனுக்கு பதிலாக திசையன்விளை பேரூராட்சி மன்ற தலைவராக உள்ள திருமதி ஜான்சி ராணி நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தூத்துக்குடி தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் திரு SDR விஜயசீலனை வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் திரு GK வாசன் அறிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களில் 20 பேர் பெண் வேட்பாளர்கள். சந்தன கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமமுக சார்பில் தேனி, திருச்சி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் இன்று அறிவிக்க உள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் பிரச்சாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது.
மதுரை திருமங்கலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 2019 அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி 2024 ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்படும் என வாய்க்கூசாமல் பொய் பேசுவதாக விமர்சித்தார். எய்ம்ஸ் ஒற்றை செங்கலை மீண்டும் கொண்டு சென்றிருந்தவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் வரை அது தன்னிடமே இருக்கும் என்றார். பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார். பக்கத்துல தான் என்னது வச்சிருக்கேன், இந்த கையில கொடுப்பேன். அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. ஒரே கல்லு, இந்த கல்லு தான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். புயல் மற்றும் வெள்ள பாதிப்பை பார்வையிட நிதி வழங்காத பிரதமர் வாக்கு சேகரிக்க மட்டும் அடிக்கடி வருவதாக அவர் விமர்சித்தார். உசிலம்பட்டியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த திரு உதயநிதி வேட்பாளரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தால் ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் தாம் தேனியில் தங்குவதாக உறுதியளித்தார். நாமக்கல்லில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் வேட்பாளர் திரு தமிழ்மணி பேச மறுத்ததால் கட்சியினர் அதிருப்தி அடைந்தனர். மைக் செயல்படுகிறதா என சோதனை செய்த அவர் பேசாமல் சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அரக்கோணத்தில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாமக வேட்பாளர் திரு பாலு பேசுகையில் பாஜகவினர் அடிக்கடி பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டு கொண்டே இருந்ததால் அவர் பேச முடியாமல் பாதியிலேயே சென்றார். இந்நிலையில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனை அவரது ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் அக்காவாக செயல்படுவேன் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மூலமாக என்னென்ன வகையில் செயலாற்ற முடியுமோ அந்த வகையில், அது மட்டுமல்ல மக்களின் சகோதரியாக, மக்களின் அக்காவாக செயலாற்றுவேன் என்பதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி திருச்சியிலிருந்து இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். வண்ணாங்கோவிலில் பிரச்சாரத்தை தொடங்கும் அவர் தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள். பழனி பங்குனி உத்திர திருவிழாவுக்கு விற்பனை செய்வதற்காக பழனி மலை அடிவாரத்தில் 300 டன் மலை வாழைப்பழம் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் மலை அடிவாரத்தில் தங்கி பஞ்சாமிர்தம் தயாரித்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து ஊருக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். எனவே பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்காக 15 லட்சம் மலை வாழைப்பழங்கள் குடகு, ஆடலூர், பன்றிமலை, சிறுமலை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பழனிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 5 சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படும். அந்த வகையில் வரும் 1ஆம் தேதி முதல் அரியலூர் மாவட்டம் மணகெதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனமக்கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தி இருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் சுமையாக உள்ளதுடன் விலைவாசி உயர்வுக்கும் வித்திடும் கட்டண உயர்வை திரும்பப் பெற அவர் வலியுறுத்தியுள்ளார். நாகை மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயர் வைக்கும் பரிந்துரையை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார். 2012ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயரை வைக்க வேண்டும் என அதிமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநரிடம் தீர்மானம் கிடப்பில் இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் அனுப்பிய பரிந்துரையை நிராகரிப்பதாக தமிழ்நாடு அரசுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடிதம் அனுப்பியுள்ளார். பழனி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பழனி ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் ரயில் நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகள் ஓய்வெடுக்கும் அறைகள், குப்பை தொட்டி மற்றும் கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடையை மீறி இரவு நேரங்களில் மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்களை கண்டித்து சின்னமுட்டம் துறைமுகத்தைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். குளச்சல், தேங்காய்பட்டினம், கொல்லம் மற்றும் கர்நாடக துறைமுகங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் இரவு நேரங்களில் இழுவை விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிப்பதால் மீன்வளம் அழிந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சின்னமுட்டம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சின்னமுட்டம் துறைமுக கடல் பகுதியில் மற்ற துறைமுகங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இரவு நேரங்களில் தங்கி மீன்பிடிக்க அரசு விதித்துள்ள தடையை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் கோடை வெயில் தாக்கத்தால் வாழைத்தார் வரத்து குறைந்துள்ள நிலையில் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறினர். செவ்வாழைத்தார் 400 முதல் 900 ரூபாய் வரையும், கற்பூரவல்லி 250 முதல் 650 ரூபாய் வரையும் விற்பனையானது. வெயிலின் தாக்கம் குறைந்தால் மட்டுமே நிலைமை மாறும் என வியாபாரிகளும் விவசாயிகளும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மணப்பட்டியில் உள்ள கிளரன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறைப்படி ஊத்தா, வலை, பரி, கச்சா ஆகியவைகளை கொண்டு மீன்பிடித்தனர். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் தனியார் பள்ளியில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி தேர்தல் நடைபெற்றது. மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் வாக்குச்சீட்டு முறையில் மாணவர் தலைவரை தேர்வு செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் உள்ளிட்டோர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசு உடனே வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக மாநில அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் காஷ்மீரை போல் அனைத்து மாநிலங்களும் காணாமல் போகும் நிலை ஏற்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.